நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் பாலக்காட்டில் இருக்க மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில். இந்த கோயில் பாலக்காட்டில் இருக்க பல்லசேனான்ற இடத்துல இருக்கு. இந்த கோயிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். சிதம்பரத்தில் கடுமையான பஞ்சம் வருது. அப்போ அங்கே வைர வியாபாரம் பண்ணிட்டு இருந்த குடும்பம் ஒன்று பஞ்சம் பிழைக்க ஊரை விட்டு ஊருக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழங்கிட்டு அந்த கோயில் குளத்துலேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அந்த கல்லை மதுரை மீனாட்சி அம்மனாக நினச்சி அவங்க எங்கே போனாலுமே கூடவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி வரும்போது இந்த பல்லசேனான்ற இடத்துக்கு வந்து தங்கி இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்குது. அவங்க வியாபார ரீதியாக எந்த முடிவு எடுக்கணும்னாலும் சரி, ஏதாவது புதுசாக தொழில் பண்ணணும்னாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மனை போய் வணங்கிட்டு வர்றது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி வணங்க போகும்போது குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த குளத்தில் வந்து குளிக்கிறாரு. அவர் கையில் இந்த வைர மூட்டையை வந்து அந்த குளத்தங்கரையில் வச்சுட்டு குளிச்சுட்டு வெளியே வராரு. அந்த மூட்டையை எடுக்க ட்ரை பண்ணுறாரு, அவரால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் வர வைக்கிறாரு. வர வச்சு அந்த மூட்டையை எடுத்து பார்க்குறாங்க, எடுக்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு அசரீதி ஒலிக்குது.